பாம்போட இருக்கு தெரியுங்களா, அது வந்து இந்த நாட்டுல வந்து நமக்கு வந்து பெட்ரோனாஸோட இன்னும் உயர்ந்த நடுகு எலும்போட வருமானம். அது பெரிய ஒரு வருமானம் இருக்கு பாருங்க. அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தா இந்த நாட்டுல நமக்கு பெரிய வருமானம் தான் வந்துகிட்டு இருக்கு. எதுலயுமே நமக்கு நஷ்டமே இந்த நாட்டுல இல்ல பாருங்க. அப்படி வரக்கூடிய இந்த நாட்டுல பொன் விளையும் பூமியில எப்படி வந்து இன்னைக்கு கனடால, எப்படி இன்னைக்கு ஆஸ்திரேலியால, இன்னைக்கு எப்படி வந்து வளர்ந்த நாட்டுல வந்து அந்த மக்கள் வந்து எவ்வளவு செழிப்பா சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு வந்து வெறும் 8 மணி நேரம் வேலை அப்படி செஞ்சா, செய்யாம வீட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் வந்துடும். அதே சமயத்துல அவங்க பிள்ளைங்க எது வரைக்கும் படிக்க போறாங்களோ படிக்கலாம், படிக்க பிடிக்கலையா வேலை செய்யலாம், வேலை செய்ய பிடிக்கலையா படிக்கலாம். இதெல்லாம் நாட்டுல இருக்கு. வளர்ந்த நாட்டுல இது அப்படித்தான் இருக்கு. அந்த மாதிரி நம்ம நாடும் வளரக்கூடிய நாடு, வளர்ந்து இருக்கணும். அந்த நாட்டுல நம்ம அப்படித்தான் இருக்கணும். ஆனா அதான் மதிய சொன்ன 8886 கோடி வெள்ளிய கொள்ளடிச்சிருக்காங்க, எடுத்துட்டு போயிருக்காங்க. இது வெளிநாட்டுக்கு கொண்டு போன பணம். அப்ப இந்த நாட்டுல இருக்கிற பணம் என்ன, யார் யார் எவ்வளவு சொத்து வச்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து அதாவது 2 சொத்து இருக்கு. ஒரு சொத்து வந்து அசையும் சொத்து, இன்னொரு சொத்து வந்து அசையாத சொத்து. அப்ப வந்து இந்த நாட்டுல அசையாத சொத்து ஒரு பிரதமர், இந்த நாட்டுல ஒரு பிரதமர் வச்சிருக்கிறாரு. அசையாத சொத்து வீடு மண்ணு, அசையாத சொத்து. இந்த சொத்து 10,000 கோடி, 10,000 கோடி இந்த நாட்டுல ஒரு பிரதமர் வச்சிருக்கிறாரு. இருந்த பிரதமர் இன்னைக்கு இல்ல, அவர் தான் மகா திமிரு. அப்ப வச்சு இதெல்லாம் ஏமாத்த முடியாதுங்க. இதெல்லாம் நிச்சயமா வெளியே வரும். இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்ப இன்னைக்கு வந்து நம்ம இதைத்தான் நம்ம மக்கள்கிட்ட சொல்றோம். இன்னைக்கு ஜெய்சன் சொல்றாரு, என்ன சொன்னாரு, ஓட்டோட கணக்கு தாங்க நம்மளோட விழுக்காடு. இன்னைக்கு நம்ம 8 விழுக்காடுன்றா உண்மை. அதான் எவருக்கு 8 விழுக்காடுனா ஓட்டு பாய்ஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒருத்தவங்க ரொம்ப பேசுவாங்க, எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியா எங்கப்பா உன்னோட ஓட்டு எங்க பாய்ஞ்சிருக்குன்னா அதுதான் இல்ல. அவ்வளவு பேசுவாங்க, எங்கப்பா உன்னோட ஓட்டுன்னு கேட்டா பாய்ஞ்சிருக்கியானா பதிலுன்னு. இன்னைக்கு அவங்க தான் ரொம்ப பேசுறாங்க. அப்ப இவர் சொன்னது 100க்கு 100 பேரை பாய்ஞ்சா 4 தமிழர் பாய்ஞ்சாலே பெரிய விஷயம். நாங்க பசாமலம்லாம் உட்கார்ந்து இருப்போம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, எல்லாத்துக்குப்பா நம்ம இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்றவங்க நம்ம தான். இருந்தாலும் பரவாயில்லைங்க. இன்னுமே வந்து நம்ம மேலேயே போட்டுக்கிட்டு இருக்கிறதோட நம்ம என்ன செய்யலாம். இன்னைக்கு இந்த இப்படி இருந்தோம், நம்ம இவ்வளவு பேர் நம்ம வந்திருக்கோம். இந்த மாற்றன்றது வந்து உறுதியாயிருக்கு. மாற்றன்றது இது வந்து உண்மை உறுதி. ஏன் உண்மை உறுதினா, இன்னைக்கு வந்து பக்கத்தான் டயட்டோட இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து உண்மையான வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னு அரச துறையில் உள்ளவங்களும் சரி, அதே சமயத்துல மத்த பொதுவா ஆளுங்கட்சியில் உள்ளவங்க, அம்னோக்காரங்க, எம்சிஐ காரங்க, கிரக்கன் காரங்க, பிபிபி காரங்க, எம்ஐசி காரங்க, இப்போ அவங்க எல்லாம் இது சொல்றாங்க, ஆமா ஒரு மாற்றம் வரும், உங்களால முடியும். ஏன்னா முடியுன்றதுக்கு வந்து இவ்வளவு இருக்கு, அதனால நிச்சயமா நீங்க இந்த மாற்றத்தை கொண்டு வருவீங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு இப்ப அவங்களே சொல்றாங்க. ஏன் நம்ம சொல்றோம் இது வந்து அவங்க தோத்துட்டாங்க, இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் தோத்துருவாங்கன்னு ஏன் நம்ம சொல்றோம்னா, எண்ணெய் விலை குறைக்கவே முடியாது. எப்படிங்க 97க்கு 20 காசு கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பித்திஎன் வந்து குடிக்க முடியாது, குறைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, அதாவது நீங்க வந்து 50 வெள்ளி கட்டினாலும் பிரச்சனை இல்ல, 30 வெள்ளி கட்டினாலும் பிரச்சனை இல்ல, 40 வெள்ளி கட்டினாலும் பிரச்சனை இல்ல, எங்க வந்துட்டாங்க பாத்தீங்களா. அப்ப இன்னும் கொஞ்சம் அவங்க சொல்லுவாங்க, சரி அது வேண்டாம். இன்னைக்கு என்னென்ன எதிர்கட்சி சொன்னுச்சோ அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அவங்க செய்வாங்க, செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா செய்யலன்னு சொன்னா பெரிய ஒரு இழப்பு, அவங்க இன்னும் சொத்தை இழக்க வேண்டியது வரும். ஏன்னா இன்னைக்கு சைண்டாபி எடுத்துக்கிட்டோம்னா, சைண்டாபி வந்து இந்த நாட்டு பிரதமரோட தம்பி வச்சு பாக்குறாரு, அவங்களோட தான் அது பெரிய சொத்து. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு இதுங்க, அவங்க அப்பா வேற இன்னத்துல இருந்தாரு, அவங்க அப்பா வந்து ராஜ பரம்பரை இல்லைங்க, இந்த நாட்டுல ஒரு பிரதமரா இருந்தாரு, அப்புறம் அவரு இறந்தாரு, அவருக்கு மகனா பிறந்தாரு. இப்படி இன்னைக்கு வந்து நாட்டுல வந்து கட்டி அணைக்க முடியாத சொத்து வச்சிருக்கு. என்ன உழைப்பு உழைச்சாங்க, என்ன வியாபாரம் பண்ணாங்க இவங்க அரசியல்ல உள்ளவங்க. இன்னைக்கு வந்து அரசியல்ல உள்ளவங்க வந்து நான் வந்து பெரிய சொத்து ஆகிட்டேன்னா நம்ம வியாபாரத்தை காமிக்கணும், என்ன வியாபாரம் பண்ண, என்ன பிசினஸ் பண்ண,
எனக்கு கடல்ல கப்ப ஓடுது, ஆகாயத்துல பிளைன் பறக்குது அப்படின்னு நான் காமிக்கணும். இதெல்லாம் ஒண்ணும் இல்லாத அரசியல்வாதி இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நிச்சயமா பதில் சொல்லித்தான் ஆகணும். ரொட்டி வீசின பரம்பரை இன்னைக்கு 10,000 கோடிக்கு சொத்துக்கு அதிபதினா என்னங்க இது? அப்ப கிடால உள்ள அத்தனை பேரும் உங்க கிட்ட தான் ஊசி போட்டானோ? கிடால உள்ள அத்தனை பேரும் வீட்டுல ரொட்டி சாப்பிட்டது உங்க வீட்டுல ரொட்டி தான் சாப்பிட்டானா? இவன் மகாத்மனோட அப்பாவை பார்த்து கேட்கணும். உண்மைங்க, இதெல்லாம் கேட்கணும். இன்னைக்கு உண்மை இதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு இதுக்கெல்லாம் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும், எல்லாம் சொல்லி ஆகணும். அதனால அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன சொல்றோம், நாங்க இன்னைக்கு ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு அந்த தருவாய் நம்ம பக்கத்துல இருக்குன்றதுக்கு இவரு காரணம். இவருனால முடியும். ஏன் இவரை முடியும் நம்ம சொல்றோம்னா, 1993 இவர் நாட்டோட பொருளாதார அமைச்சரா இருந்தாரு, மந்திரி கவாங்கனா இருந்தாரு, பைனான்ஸ்ல இருந்தாரு. 93 இருந்து 97 வரைக்கும் இருந்தாரு. இந்த 93 இருந்து 97 வரைக்கும் ஒரு காசு பெட்ரோல் ஏறிச்சா விலை? இது ஆய்வு பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஜாமான் விலை ஏறிச்சா? இல்லங்க, இது ஆய்வு பண்ணுங்க. இதெல்லாம் நடந்தது. ரெண்டாவது, இபிஎஃப்ல 7 விழுக்காடு கொடுத்தது இவரோட டைம்ல தான், இவரோட நேரத்துல தாங்க. இவர் ஆட்சி பீடத்துல இருந்தப்பங்க. இதைத்தான் சொல்றோம், மக்களுக்கு இதைதான் சொல்றோம். ஆனா இதை நல்லதை சொல்ல மாட்டாங்க. அவர் அம்னோ இளைஞர் பகுதியா இருக்கும் போது பயங்கரமா தூண்டி விட்டாரு, அப்படி செஞ்சாரு, இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவர் அன்னைக்கு அதாவது அம்னோக்கு வரும்போதே இஸ்லாமுடைய தீவிரவாதியா வந்தாரு. அப்புறம் வந்துட்ட பிறகு அவர் பொறுப்பேற்ற பிறகு ரொம்ப கிளீனா இருந்தாரு. இந்த 93 இருந்து 97 வரைக்கும் தத்துவஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எந்த ஒரு ஊழலும் கிடையாது. இன்னைக்கு அவரோட சொத்தை பார்த்தா 2 சொத்து. ஒண்ணு கோலாலம்பூர்ல ஒரு வீடு இருக்கு, இன்னொன்னு அவர் சொந்த நாடாளுமன்றத்துல பெருமாத்தாங்பாவுல ஒரு வீடு இருக்கு. வேற அவர் எந்த இதுவும் இல்ல. அவரோட அண்ணன் தம்பி பேர்லயும் இல்ல, அவரோட பொம்பளையோட அண்ணன் தம்பி பேர்லயும் இல்ல, யார் பேர்லயும் இல்ல. ஆனா இந்த அரசாங்கம் இன்னைக்கு அவர் ஊழல்வாதி ஆக்கிறதுக்கு முடியல. அந்த ஊழல் ஆதிபதி ஆக்க முடியாதனால இவர் நிச்சயமா ஒரு நாளைக்கு இப்படி வந்துருவாருன்னு தெரிஞ்சுதான் அவர் இந்த நாட்டுல எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளவு மோசமா அவரை சொல்ல முடியுமோ அவ்வளவு மோசமா இந்த அம்னோ அரசாங்கம் செஞ்சிச்சு. அப்பயும் இயற்கையா இறைவனும் கடைசி கேஸ் இந்த ஒருத்த அவரை ரிப்போர்ட் பண்ணலாம். அதாவது ஒரு 25 வயசு பொடிய 65 வயசுக்காரன். இது இது ரொம்ப ஒரு வெக்கேடுங்க. இந்த முலாய்க்காரன் செஞ்சது ஜுவால் மருவா, சின்ரி ஜுவால் மருவா யாருன்னு கேட்டீங்கன்னா இவனுங்க தான். அதாவது அந்த மாதிரி ஒரு கேஸ கேவலமா அதை 4 நாளைக்கு முன்ன நீதிபதி அந்த கேஸ போங்க பண்ணிட்டாரு. அப்ப எல்லாமே பொய்யாயிருச்சு பாருங்க. அப்ப இவங்க இதுக்கு மேல இதான் செய்வாங்க. இப்ப கடைசியா நம்ம சவுடாரா லிம்குவானிங் மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. லிம்குவானிங் மேல அவர் இப்படி அப்படி இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி கொண்டு வராங்க. இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. இன்னைக்கு மக்கள் அதெல்லாம் பாக்கலங்க. எதை செய்ய போறாங்க? இன்னைக்கு ஒன்னாவது இந்த நாட்டுல யாரு தெரியுங்களா ஒன்னாவது மாறி இருக்கா? சீனர் மாறிட்டாங்க. ரெண்டாவது யாரு தெரியுங்களா மாறி இருக்கா? மலாய்க்காரங்க மாறிட்டாங்க. அப்ப மூணாவது இந்தியர் மாறிட்டாங்களான்னு கேட்டா கூட மாறிட்டாங்க. உண்மையிலே நம்ம நினைக்கிறோம், நீங்க நினைக்கிறீங்க என்னடா அப்படின்னு. யாரு மாறி இருக்கானா, விஷயம் தெரிஞ்சவங்க, விளங்கினவங்க, இவங்க எல்லாம் கிளீனா மாறிட்டு இருக்கிறாங்க. அவங்க நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொண்டாடுவாங்க. அதே சமயத்துல ஓட்டு இல்லாம விஷயம் தெரியாம, ஏன்னா எதிர்பார்ப்பு தானுங்க. எதா இருந்தாலும் எதிர்பார்ப்பு. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு கேமா போட்டு இன்னைக்கு ஏதோ ஜாமா கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் ஒரு குரூப் போவோம். அது எதிர்பார்ப்பு. அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவங்க எதிர்பார்ப்பு என்ன கிடைக்குது, என்ன கொடுக்குறாங்க, அப்ப அந்த மாதிரி அவங்க போறாங்க. அதனால நம்ம அவங்களை குறை சொல்ல வரல. அவங்க அதாவது நம்ம என்னைக்குமே நம்ம என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு அவங்க நம்ம பார்க்காம குறை சொல்றதோட பார்த்து குறை சொல்லணும். அப்ப நம்ம இன்னுமே பார்க்கல, நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்று நம்மளோட பிரச்சனை என்னன்னு சொல்லி விஷயத்தை சொல்லி அவங்களோட கலந்துரையாடல் செஞ்சுட்டு பிறகு அவங்க அந்த மாதிரி